புதுசா நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஓகே தான். தெரியல, எங்களுக்கு புதுசா வந்து விஜய் சேதுபதி சார் தான் பிடிக்கும். அதனால வந்து விஜய் சேதுபதி சார். எனக்கு கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் ஹோஸ்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் ஹோஸ்டிங் அடுத்தபடி தான் விஜய் சேதுபதிக்கு வேறு எல்லாரும். ஃபர்ஸ்ட் கமல், எனக்கு ஃபர்ஸ்ட் கமல் தான். சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஃபேன்னு சொல்லலாம். எனக்கு விஜய் சேதுபதி அவர் ரோஸ்டிங் சூப்பராக இருந்தது. அவர் அப்பப்போ மூக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், கன்சிஸ்டன்ட்டோட சூப்பராக இருந்தது. அவர் ரோஸ்டிங் எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. விஜய் சேதுபதி எப்பவுமே எனக்கும் பிடிக்கும், என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சவர் தான் அவரு. விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் வந்து நல்லா இருந்தது. இந்த வாட்டி யதார்த்தமா பேசினாரு, யதார்த்தமா பேசுவாரு, கவுண்டர் அடிப்பாரு டக்குன்னு, அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அதனாலேயே எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி ஹோஸ்டிங்கும் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. செம்ம வேற லெவல். எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அவருடைய நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. அதுதான், அவர் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நெகட்டிவான வேலையை கொண்டு போனாரு. எதுவுமே லைக் பாசிட்டிவா சொல்லவே இல்லை அப்படின்னு. விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எதுவுமே அவர் பாசிட்டிவா சொல்லாத மாதிரி இருந்துச்சு, எல்லாம் நெகட்டிவே சொல்லாத மாதிரி இருந்துச்சு, பார்ஷாலிட்டிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு அப்ரிசியேஷன்ஸ் கேன் பி கிவன். என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ரூடா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், பட் அது கரெக்டான வேல இருக்கணும்னு ஐ பர்சனலி ஃபீல். ஜஸ்ட் பிகாஸ் ஐம் அன் ஹோஸ்ட், நான் இது தப்பு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் சொல்கிறது இட்ஸ் நாட் அப்ரிஷியேட்டட். பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அண்ட் அதை ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம், ரைட்? அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லியிருக்கலாம், மற்றபடி அப்ரிஷியேட்டட். கமல் வாஸ் கைண்ட் ஆஃப் குட் அண்ட் மச் நாலேஜ். அது அங்கே ஹோஸ்டிங்கில் தெரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக. கமல் கமலோட கொஞ்சம் பெட்டராகவே யூஸ் பண்ணுவோம். கமல் சார் பிடிச்சிருந்தா விஜய் சேதுபதி பிடிச்சிருந்தா? கமல். விஜய் சேதுபதி. ஏன்னா விஜய் சேதுபதியே எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப நல்லா பிடிக்கும். அவரோட படத்தை கூட நான் டெய்லியும் பார்ப்பேன். விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் நான் டெய்லியும் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக பிக் பாஸ் போட இல்லையா, சரி கொஞ்சம் சேட் ஆகிட்டேன் டக்குன்னு. நல்லா பண்ணியிருந்தார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு நல்லா பண்ணியிருந்தார். என்ன இருந்தாலும் கமல் சார் தான் பெஸ்ட்டு. கரெக்டாக பண்ணார், அதை கராராக கேட்ட ஆரம்பித்தார். கமல் சார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நம்ம அவரோட ஸ்டேட்டஸுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவார். விஜய் சேதுபதிக்கு அந்த இது தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பேசிட்டு நேருக்கு நேர் நின்னார். கடைசியில் கொஞ்சம் விஜய் டிவி அவரையும் ஆஃப் பண்ண மாரி இருந்தது. அவருக்கும் கொஞ்சம் அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாரி இருந்தது சேதுபதிக்கும். கமல் விஜய் சேதுபதி ரெண்டு பேர்ல யார்? கமல் சார் தான் கரெக்ட். நல்லா பண்ணாங்க இந்த விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நாட் பேட் அப்படிதான் சொல்லலாம். ஸ்பீச் கம்மி தான். விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கமெண்ட் பண்ணால் தப்பாடுமோன்னு தெரியல. பட் ஏன்னா நாங்கள் கமலே வந்து 7 சீசன் அவரே பார்த்துட்டோம் நாங்கள். அவரோட ஹோஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது இவரது வந்து எனக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லைங்க. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவருடைய வே ஆஃப் ஸ்பீச்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலே கொஞ்சம் ஷோ பயங்கர ஹிட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் அவர் சீசனுக்கு இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான்.